பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடினமான காலங்களிலும் தேவனுக்காக அர்ப்பணிப்புடன் பணி செய்த மிஷனரியை பற்றி காண்போம். 1847ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மைனேவில் பிறந்தவர் ஜான் ஹட்டிங் பெர்ரி. இவர் 4 வயதாக இருந்தபோது தனது தந்தையை இழந்தார் மற்றும் தனது 11வது வயதில் தனது வாழ்க்கைக்காக வேலை செய்ய தொடங்கினார். பெர்ரி தனது 20 வயதில் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது கப்பல் புயலில் சிக்கியது. பேரழிவிலிருந்து தப்பிய ஜான் பெர்ரி தேவன் தன்னை ஒரு நோக்கத்திற்காக காப்பாற்றியதாக நினைத்து தனது வாழ்நாள் முழுவதையும் தேவனுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணித்தார். பல மிஷனரிகளைப் போலவே பெர்ரியும் மக்களின் உடல் ரீதியான வேதனைகளை தணித்து தேவனின் அன்பை அவர்களுக்கு கொண்டு போவதற்காக ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். பெர்ரி தனது மருத்துவ படிப்பை முடித்து பட்டம் பெற்றார். பின்பு அவர் 1872ஆம் ஆண்டு ஜப்பானிற்கு மிஷனரியாக சென்றார். ஜான் ஹட்டிங் பெர்ரி கோபி சர்வதேச மருத்துவமனையில் மருத்துவ இயக்குநராக பணியாற்றினார். தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு அவர் இலவசமாக சேவையை வழங்கி இயேசுவின் அன்பை பற்றியும் விவரித்தார். இதன் மூலம் அநேக ஜனங்கள் தங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுகத்தை பெற்றுக்கொண்டனர். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஜான் பெர்ரி தனது மருத்துவ சேவையை பயன்படுத்தினார். கோபியில் ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையையும் பெர்ரி நிறுவினார். ஜப்பானிய மருத்துவர்களுடன் சேர்ந்து அவர் சாண்டாவில் ஜப்பானில் முதல் தொண்டு மருத்துவமனையை நிறுவினார். 1873ஆம் ஆண்டு அவர் கோபே சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கு ஜான் ஹட்டிங் பெர்ரி கைதிகளின் கொடூரமான நிலைமைகளை கண்டு இரக்கமடைந்தார். பின்னர் சிறைச்சாலை அமைப்பை சீர்திருத்துமாறு ஆளுநரிடம் முறையிட்டார். பல மிஷனரிகள் அவரது அடிசுவடுகளை பின்பற்றினர். இதுவே ஜப்பானிய சிறை சீர்திருத்த இயக்கத்திற்கு விதையாக இருந்தது. ஒசாகா, கியோட்டோ, ஹியோகோ மற்றும் ஹரிமா ஆகிய இடங்களில் உள்ள சிறைச்சாலைகளையும் அவர் ஆய்வு செய்தார். ஜப்பானிய சிறைச்சாலை அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அவரது அறிக்கைகள் பங்களித்தன. ஜப்பானில் பல இடங்களில் அயராது உழைத்த பிறகு பெர்ரி 1894ஆம் ஆண்டு அமெரிக்கா திரும்பினார். தனது 88 வயது வரை அவர் தொடர்ந்து மருத்துவ சேவைகளை வழங்கி வந்தார். ஏழைகளுக்கு எப்பொழுதும் இரக்கம் காட்டினார். இவரின் சேவையின் மூலம் அநேக ஜனங்கள் இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்தனர். 1936ஆம் ஆண்டு ஜான் ஹட்டிங் பெர்ரி தனது 89வது வயதில் தேவனுக்குள் நித்திரை அடைந்தார். கிறிஸ்தவர்கள் கடினமான காலங்களை சந்தித்த ஒரு வெளிநாட்டு மிஷனரியாக கௌரவிக்கப்படுவது என்பது எளிதான ஒன்றல்ல. ஜான் ஹட்டிங் பெர்ரி ஒரு அமெரிக்க மருத்துவ மிஷனரி ஆவார். அவர் ஜப்பானிய அரசாங்கத்திடம் இருந்து ஒரு கௌரவ விருதான ஆர்டர் ஆஃப் தி சேக்ரட் ட்ரெஷர் என்பதனை பெற்றார். ஜப்பானியர்கள் அவரது வாழ்க்கை வரலாற்றை வெளியிட்டனர். இது ஜப்பானியர்களால் எழுதப்பட்ட முதல் அமெரிக்கரின் வாழ்க்கை வரலாறு ஆகும். மேலும் ஜப்பானியர்கள் ஜான் ஹட்டிங் பெர்ரியை ஜப்பானில் சிறை சீர்திருத்தத்தின் தந்தை என்றும் கருதினர். பிரியமானவர்களே, பாவத்தின் புயலிலிருந்தும் நித்திய மரணத்தின் பேரழிவிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். அதேபோல் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களிடம் இருக்கிறதா? இருந்தால் அர்ப்பணியுங்கள். ஆமேன்.